ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தெலங்கானாவின் பத்ராத்திரி கொத்தகுடம் மாவட்டம் பத்ராச்சலம் நகரைச் சேர்ந்தவர் சீனிவாசராவ். இவர் ஒரு அறக்கட்டளை பெயரில் பணம் வசூல் செய்து ஏற்கனவே இருந்த 2 மாடி கட்டடத்திற்கு மேல் கூடுதலாக 4 மாடிகள் கட்டி வந்தார். அனைத்திலும் கான்கிரீட் தளம் போடப்பட்டு பணிகள் நடந்து வந்த நிலையில் இன்று திடீரென மொத்த கட்டடமும் சீட்டுக்கட்டு போல் சரிந்தது. கட்டுமான பணியில் இருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். 7 பேர் வரை இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் அதிகாரிகள் இடிபாடுகளை நீக்கி உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தரம் இல்லாத கட்டுமானத்தால் அனைத்து தளங்களும் இடிந்து விழுந்ததாக கூறப்படும் நிலையில் உண்மையான காரணம் பற்றி விசாரணை நடக்கிறது. இந்த 6 மாடி கட்டடம் விதிமுறைகளை மீறி கட்டப்படுவதாக வருவாய் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே புகார் சென்றுள்ளது. திட்ட அதிகாரி ராகுல் கட்டடத்தை இடிக்க பஞ்சாயத்து ராஜ் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இருப்பினும் பஞ்சாயத்து ராஜ் அதிகாரிகள் திட்ட அலுவலரின் உத்தரவை பின்பற்றாததால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கட்டடம் பற்றி புகார் அளித்தவர்கள் விதிமுறைகளை மீறி 6 மாடிகள் கட்டுவது பற்றி கட்டட உரிமையாளர் சீனிவாசராவிடம் வாக்குவாதம் செய்த வீடியோவும் இப்போது வெளியாகி உள்ளது. கட்டுமானத்தில் இருந்த தனது கட்டடம் இடிந்ததை அறிந்த சீனிவாசராவ் தலைமறைவாகி உள்ளார்.